மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இரவு முழுக்க கண் விழிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் உடலை வருத்தி இருக்க வேண்டாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னோட பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, நிஷித காலம் அப்படின்னு. அந்த நிஷித காலம் 1 மணி நேரம் இருக்கும். அந்த 1 மணி நேரம் மட்டும் நீங்க கடைபிடித்து சிவநாமத்தை சொல்லி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணீங்க அப்படின்னு சிவபெருமானோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். முழு இரவும் கண் விழித்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகா சிவராத்திரியின் போது நிஷித காலம் எனப்படும் சிவபெருமான் ஜோதி வடிவான லிங்கோத்பவராக காட்சியளித்த மிகவும் சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தின் கதவுகள் திறந்திருக்கும் நேரத்தில் நாம் வேண்டியது அப்படியே நடக்கும். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி, அதாவது இன்று நிஷித காலம் சரியான நேரம் தெரியல அப்படின்னா 11:30க்கு மேலேயே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 1 மணி 15 நிமிடம் வரைக்கும் நீங்க அதை கடைபிடிக்கலாம். வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து முதுகு தண்டு நேராக இருக்கும்படி அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். முடிந்தால் சிவலிங்கத்திற்கோ அல்லது சிவன் படத்திற்கோ வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம். கோடி புண்ணியம் பெறலாம். வாழ்நாளில் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் கூட இந்த மகா சிவராத்திரி விரதத்தால் முறியடிக்க முடியும். நன்றி, வணக்கம். சிவாய நம.